கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை சந்தித்தேன். அவர்கள் ஒரு பெரிய கடை வச்சுருக்காங்க. அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய வயசு 25 வயசு. அந்த 25 வயசில் ஒரு நாள் அவருடைய பேக்கெட்டில் 10,000 ரூபா இருக்கும். அன்னைக்கு 10,000 ரூபா அவருக்கு ரொம்ப பெரிய பணம். அப்போ அன்னைக்கு அவரோட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு சம்பளம் 40 ரூபா சம்பளம் ஆகும். ஆனால் 40 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவர் 150 ரூபா கொடுப்பாராம். அப்படி 10,000 ரூபா கையில் வச்சிருக்காரு. அப்படி அது என்னன்னா, அது ஒரு காலம். தான் எதிர்பார்க்காம அந்த பேக்கெட்டில் பணம் வருது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது அவங்க எல்லாம் பார்வோனுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 7 காலம் 7 காலம். ஃபஸ்ட்டில் உள்ள ஒரு 7 காலம் என்ன அப்படின்னா, அது பிளஸ்ஸிங்கான காலம், ஆசீர்வாதமான காலம். அதான் என்ன போட்டாலும் வரும்னு சொல்லுவாங்களா? இல்லை, என்ன போட்டாலும் வரும். அது எது செஞ்சாலும் நல்லா வரும். அந்த 7 வருஷத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நீ உனக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் நீ சேமித்து வச்சுக்கோ. ஆனால் அடுத்து ஒரு 7 வருஷம் வரும். அந்த வருஷம் என்ன அப்படின்னா பஞ்சகாலம். அப்போ எதுவுமே இருக்காது, நீ எது போட்டாலும் வராது. ஸோ இந்த காலத்தில் நான் கொடுக்கறதா அந்த காலத்தில் நீ பயன்படுத்திக்கணும். அப்போ சிலருடைய வாழ்க்கையில் வேற எதையுமே தவற விடலை, அவங்க காலத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, தவறிட்டாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சர். நீங்கள் இன்னைக்கு இது ஒரு ஜெப குறிப்பாகவே வச்சுங்க. ஒரு 3 ஜெப குறிப்பை மட்டும் நான் சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். 1, ஆண்டவரே, நானோ என் பிள்ளைகளோ எங்கள் காலத்தை மட்டும் தவற விடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க, உங்களுக்கு நான் அன்பாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காலத்தை நீ தவறிட்ட அப்படின்னு சொன்னால், நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சிலர் அந்த காலங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஊதாரித்தனமா, அதான் ஒருத்தருடைய கையில் 2000 ரூபாய் இருக்குது. ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி அவர் தெருவில் நடந்து போகிறாரு, ஒரு லேண்டு விற்பனைக்கு வருது. அந்த லேண்டினுடைய விலை 1400 ரூபா. இவர் கையில் பேக்கெட்டில் பணம் இருக்குது, லேண்ட் ரெடியாக இருக்குது. உடனே இவர் சொன்னாராம்மா, இந்த லேண்டை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால், இதெல்லாம் ஏன் வேண்டா போய் வாங்குவான் அப்படின்னா அந்த 2000 ரூபா வச்சு நேரே ஊருக்கு போகிறாரு. எல்லா சொந்தக்காரங்களை கூப்பிட்றாரு, பிரியாணி ஆக்கி போடுறாரு. 25 நாள் ஊரில் இருக்கிறாரு. 2000 ரூபாயும் காலி பண்ணிட்டு ஊருக்கு வர்றாரு. அதே 50 இயர்ஸ் 50 வருஷம் தாண்டி அந்த தெருவில் போகிறாரு, என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ சொல்லி, வயசானவரா, இந்த வீடு நான் தான் வாங்க வேண்டியது, இன்னைக்கு அதனுடைய விலை பல கோடி ரூபாய், நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் தவற விட்டுட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பாக இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை தவற விட்டுருக்கலாம். உங்கள் காலம் இன்னைக்கு பசங்க பிசாசு எதில் ரொம்ப தீவிரமாக இருப்பான் அப்படின்னா, உங்கள் காலத்தை நீங்கள் அறிஞ்சிக்க கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பான். ஏன்னா உங்கள் காலம் என்ன காலம் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்கன்றதுக்காக முதலாவதாக பிசாசு மறக்கடிக்க பண்ணுறதே என்னென்னா, நீங்கள் காலத்தை அறிஞ்சிக்க கூடாது, என்ன காலம் அப்படின்னு உனக்கு தெரியக்கூடாது. ஆனால் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே என் காலத்தை, பாடுகளுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, பாடு மட்டும்தான் அந்த காலம் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சோதனை வந்துட்டே இருக்கும், எங்கே தொட்டாலும் பிரச்சனை வரும், எங்கே தொட்டாலும் பாடுகள், அப்படி மரணம் செய்திகள் எல்லாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தம் கொடுக்குற ஒரு காலம், வாக்குத்தத்தம் மட்டும் அந்த காலத்தில் நமக்கு அப்படி கத்தர் கொடுத்துட்டே இருப்பார். சில நேரத்தில் விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் விதைச்சிட்டு மட்டும்தான் இருக்கணும். ஜபம் 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 அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இந்த காலத்தை இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் என்ன காலத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார் அப்படின்ற அறிவை கர்த்தரிடத்தில் கேளுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காலம் பொறுமையாக நான் இருக்கணுமா, நான் அமைதியாக இருக்கணுமா. சில காலம் ஆண்டவர் உங்களை அப்படி தான் வச்சுருப்பார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பேசுவாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பேச்சு தான் 10 ஆண்டுகள் தாண்டி உங்களுக்கு பிரச்சனையாக நிற்கும், அதுதான் உங்களுக்கு ஆபத்தாக நிற்கும், அது உங்களுக்கு கஷ்டமாக முடிஞ்சிடும். அப்போது எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். இதற்கு முன்பாக என் வாழ்க்கையினுடைய காலத்தை நான் நிறைய தவற விட்டுருக்கேன், நான் அறியலை, எனக்கு தெரியல,
இந்த பசங்க வந்து இன்றைக்கி நிறைய பேர் செல்ஃபோன்லேயே எப்போ வேணாலும் இருப்பாங்க. ஆனால் அவனுடைய காலத்தை வந்து பிசாசு மறக்க பண்ணுறான் பாருங்களேன். எங்கேயோ இருக்கணும், என்னமோ பண்ணணும், அவனுக்கு நிறைய நேரம் இருக்குது, இந்த நேரத்தில் தான் நிறைய சேர்த்து வைக்கணும். ஆனால் அந்த காலத்தை அவன் கண்டுபிடிக்க முடியாதபடி அவனை ஏதோ ஒரு இக்கட்டில் கொண்டு போய் வச்சு அவனை ஏதோ ஒன்றை யோசிக்க வச்சு அவ்வளோதான். அதான் ஒரு 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 மொபைலுக்காக வாழ்க்கையில் என்னென்னமோ இழக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. எங்கே இருக்க வேண்டியவன், என்ன பண்ண வேண்டியவன், உன் ஸ்தானம் என்ன, உன்னுடைய அழைப்பு என்ன, நீ எங்கே யாருக்குரியவன், எல்லாத்தையும் மறந்து ஒரு நபர், ஒரு மொபைலு, ஒரே ஒன்று அவனை அப்படியே கட்டி போட்டிருக்கு பாருங்களேன். இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட, பிரதர் உன் காலம் என்ன, உங்கள் சிஸ்டர் உங்கள் காலம் என்ன, அந்த அந்த ஒன்று அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒன்று வந்து உங்களை அப்படி போட்டு கட்டி வச்சிருந்தா, நான் நம்புகிறேன் 5 வருஷம் தாண்டி உங்கள் நிலைமை என்ன, 8 வருஷம் தாண்டி உங்கள் நிலைமை என்ன, இப்படியே போயிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கை என்ன. இப்படிப்பட்ட அறிவை பிசாசு உங்களுக்குள்ள ஏன் கொடுத்து அதை மறைச்சு வச்சிருக்கிறார். ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே என் காலத்தை அறிந்து கொள்றதற்கு எனக்கு கிருபை தாரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.